காஞ்சி டைம் செய்திகள் வாசிப்பது கீதா. நந்திவரம் கூடுவாஞ்சேரியில் உழவர் சந்தையை புனரமைக்க கூட்டமா? நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் பயன்பாட்டில் இல்லாத உழவர் சந்தையை மீண்டும் புனரமைத்து விவசாயிகள் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேளாண் துறை சார்பில் வேளாண்மை துறை துணை இயக்குனர் சுரேஷ் பரிந்துரையின் பெயரில் வேளாண்மை துறை நிர்வாக அலுவலர் நாகராஜன் தலைமையில் நேற்று ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேடவாக்கம், கீழ்கட்டளை, நந்திவரம், கூடுவாஞ்சேரி, செங்கல்பட்டு, மதுராந்தகம் உட்பட 9 ஊர்களில் 1996, 2001 மற்றும் 2006, 2011 காலகட்டங்களில் முந்தைய திமுக ஆட்சியில் உழவர் சந்தைகள் திறக்கப்பட்டன. கடந்த 2011 நந்திவரம் கூடுவாஞ்சேரி ஜிஎஸ்டி சாலையில் பழைய நகராட்சி அலுவலகம் அருகே 20 கடைகளுடன் உழவர் சந்தை அமைக்கப்பட்டது. கொரோனாவிற்கு பின் இந்த சந்தைக்கு காய்கறி வாங்க எதிர்பார்த்த அளவு கூட்டம் வரவில்லை. எனவே 2022ஆம் ஆண்டிற்கு பின் நந்திவரம் கூடுவாஞ்சேரி உழவர் சந்தையில் எந்த கடையும் செயல்படவில்லை. இந்நிலையில் உழவர் சந்தை கடைகளை மீண்டும் புது பொலிவுடன் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தற்போதைய தாவேக அரசு முனைப்பு காட்டி வருகிறது. இதையடுத்து கூடுவாஞ்சேரி உழவர் சந்தையை விவசாயிகள் பயன்படுத்தவும் அவர்களின் விளை பொருட்களுக்கு உரிய விற்பனை வாய்ப்பை ஏற்படுத்துவது குறித்தும் செங்கை மாவட்ட வேளாண் துறை மற்றும் விவசாயிகள் இடையே கூடுவாஞ்சேரியில் நேற்று கலந்தாலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது. இக்கூட்டத்தில் கூடுவாஞ்சேரி மற்றும் சுற்றுப்பகுதியில் வேளாண் தொழிலில் ஈடுபட்டு வரும் 32 விவசாயிகள் பங்கேற்றனர். அவர்கள் உழவர் சந்தையை மீண்டும் பயன்படுத்த அரசின் சார்பில் என்னென்ன உதவிகள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வேளாண் துறை அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். விவசாயிகள் வைத்துள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றவும் உழவர் சந்தையை நவீனப்படுத்த மீண்டும் திறக்கவும் மாவட்ட வேளாண் துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். அப்பொழுது உதவி நிர்வாக அலுவலர் கார்த்திக் குமார், தனசேகர் ஆகியோர் உடனிருந்தனர்.